Hi friends, welcome to our channel How to Finally. நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐகானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட் சார்பாக ஒரு புதிய லோன் ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட் இதை வந்து ஷார்ட்டா தைகோ பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைகோ வங்கி சார்பாக ஒரு புதிய லோன் ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கலைஞர் கிரெடிட் ஸ்கீம் லோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. KCS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த KCS லோனை யார் யாருக்கு, அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன, நம்ம இந்த லோனை எப்படி பெறுவது, அதற்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வட்டி அப்படிங்கிறது பார்த்துருவோம். இது போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ரெண்டுலேயும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நாம் இப்போ தமிழில் கொடுத்துருக்கிறதே பார்த்துருவோம். இந்த கடன் பெயர் கலைஞர் கடன் உதவி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக அரசின் கீழ் இயங்கும் தாய்கோ வங்கியின் சிறப்பு திட்டமான கலைஞர் கடன் உதவி திட்டத்தின் கீழ் குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு 7% வட்டியில் நடைமுறை மற்றும் மூலதன கடன்கள் தமிழ்நாடு தொழிற் கூட்டுறவு வங்கி மூலம் வழங்கப்படுகிறது. வெறும் 7%ல இந்த லோன் உங்களுக்கு கொடுக்கறாங்க. குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 20 லட்சம் வரை கடன், நீங்க 20 lakhs வரையும் லோன் வாங்கிக்கலாம். இதற்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7%, வெறும் 7% தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற வங்கியில் பெற்ற கடனை தாய்கோ வங்கிக்கு மாற்றுதல், நீங்க வேற எங்கேயும் லோன் வாங்கினாலும் அதை இங்கே டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஸ்வாப் அல்லது டேக் ஓவர் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. எளிய நடைமுறைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. புதிய மற்றும் விரிவாக்கம் செய்யும் குறு உற்பத்தி நிறுவனங்கள், நிறுவனத்தின் கட்டிடங்கள் கட்டுதல் மற்றும் இயந்திரங்கள் கொள்முதல் மற்றும் நிறுவுதல், மூலதன கடன் வசதி உண்டு. இதனுடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் பெற தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏற்கனவே உள்ள மற்றும் புதிதாக துவங்க உள்ள குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்கள், குறு உற்பத்தி நிறுவனத்தின் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், ப்ரொப்ரைட்டரி, பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறுவனத்தின் உரிமையாளர்களின் குறைந்தபட்ச வயது 18ஆகவும் உச்சபட்ச வயது 65க்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 to 65 years ஏஜ் வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிணைய சொத்தின் அளவு வங்கியின் நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதாங்க இந்த லோனின் டீடைல்ஸ். அதாவது கலைஞர் கடன் உதவி திட்டம், நீங்க 20 லட்சம் வரையும் லோன் வாங்கிக்கலாம். அதற்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 7%ல இந்த லோன் கொடுக்குறாங்க. டேக் ஓவர் வசதியும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேற எதுவும் டீடைல்ஸ் தேவை அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. தொடர்புக்கு கிளை மேலாளரை அணுகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்டாக்ட் டீடைல்ஸை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது உங்கள் ஊரில் தைகோ வங்கி எங்கே இருந்தது அப்படின்னா அந்த பிரான்ச்சையும் நீங்க கான்டாக்ட் பண்ணி இதனுடைய டீடைல்ஸை மேலும் நீங்க தெரியணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க இந்த குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.